ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்டா அகாடமி ஈரோடு. இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலா 1772 முதல் 1785 வரைக்கும் பதவியில இருந்திருப்பாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல். 1772ல கல்கத்தா வங்காளத்தோட தலைநகரா இருந்திருக்கும். இது பிற்காலத்துல இந்தியாவோட தலைநகரமாகவும் ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல மாறி இருக்கும். 1765 இருந்து 72 வரைக்கும் வங்காளத்தோட கவர்னரா ராபர்ட் கிளைவ் ஆட்சியில இருந்திருப்பாரு. அவர் தன்னோட ஆட்சி காலத்துல இரட்டை ஆட்சி அப்படிங்கிற ஒரு ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ராபர்ட் கிளைவ் தான் வங்காளத்தோட முதல் கவர்னர். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல். முதல் கவர்னர்னு கேட்டா ராபர்ட் கிளைவ் போடணும், கவர்னர் ஜெனரல் கேட்டா வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆன்சரா நீங்க மார்க் பண்ணணும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772ல ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற ஒரு புது சட்டத்தை போட்டிருப்பாரு. இந்த சட்டம் தான் பிரிட்டன் நாடாளுமன்றத்தால போடப்பட்ட அல்லது கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம். 1772ல வாரன் ஹேஸ்டிங்ஸால கொண்டு வரப்பட்ட இந்த ஒழுங்குமுறை சட்டம் ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சிருக்கும். 1774ஆம் ஆண்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்களால கல்கத்தால வில்லியம் கோட்டையில உச்சநீதிமன்றம் ஒன்று நிறுவியிருப்பாரு. இந்த உச்சநீதிமன்றத்துல 1+3 ஒரு தலைமை நீதிபதி 3 இதர நீதிபதிகள் இருந்திருப்பாங்க. சர் எலிஜா இம்பே தான் இந்த தலைமை நீதிபதியா இருந்திருப்பாரு. இந்த கல்கத்தா உச்ச நீதிமன்றம் 1861ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டத்தின்படி 1862ஆம் ஆண்டு கல்கத்தா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறதுல இருந்து கல்கத்தா உயர் நீதிமன்றம் அப்படிங்கிற பேர் மாறி இருக்கும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் மாவட்ட ஆட்சியர் பதவியை உருவாக்குனாரு. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. மாவட்ட ஆட்சியர் பதவியை கொண்டு வந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் அரசு கருவூலத்தை மூர்ஷிதாபாத்ல இருந்து கல்கத்தாக்கு மாத்திருப்பாரு. சார்லஸ் வில்கின்ஸ் அப்படிங்கிறவரு பகவத்கீதைய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. அந்த பகவத்கீதையில ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் அதனோட இன்ட்ரோடக்ஷனை வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் எழுதியிருப்பாரு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1784ல ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத வில்லியம் ஜோன்ஸோட உதவியோட வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் நிறுவியிருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில திவானி அதாலத் அப்படிங்கிற சிவில் நீதிமன்றங்களையும், இந்திய நீதிபதிகளின் தலைமையில பாஜ்தாரி அதாலத் அப்படிங்கிற கிரிமினல் நீதிமன்றங்களையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் நிறுவியிருப்பாரு. 1781ஆம் ஆண்டு கல்கத்தால மதராசா கல்வி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்தை வாரன் ஹேஸ்டிங்ஸ் நிறுவியிருப்பாரு. சதர் திவானி அதாலத், சதர் நிசாமி அதாலத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதாவது சிவில்னா தமிழ்ல உரிமையியல் நீதிமன்றம். சதர் நிசாமி அதாலத் கிரிமினல் மேல்முறையீட்டு நீதிமன்றம், அதாவது குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். இதை வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் நிறுவியிருப்பாரு. 1784ல பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு ஒண்ணு போடப்பட்டிருக்கும். இந்த பிட் இந்தியா சட்டம் எதற்காக போடப்பட்டுச்சுன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸால 1772ல போடப்பட்ட அல்லது கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை நீக்குவதற்காக தான் 1784ல அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் வில்லியம் பிட் அவர்களால இந்த பிட் இந்திய சட்டம் போடப்பட்டிருக்கும். வாரன் ஹேஸ்டிங்ஸோட ஆட்சி காலத்துல 2 போர்கள் நடந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஆங்கிலோ மராத்திய போர், 2ஆம் மைசூர் போர். இந்த முதல் ஆங்கிலோ மராத்திய போர் 1776 இருந்து 1782 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த முதல் ஆங்கிலோ மராத்திய போர் சால்பை உடன்படிக்கையால முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். 2ஆம் மைசூர் போர் 1780 இருந்து 1784 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த 2ஆம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கையால முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்த வீடியோல நாம காரன்வாலிஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.